நான் லெனினை கொலை செய்ய போகிறேன், லெனின் தான் செத்து போய்விட்டாரே என்று கேள்வியெல்லாம் வேண்டாம். இது சீரியஸ் கதை. கொஞ்சம் அசட்டுத்தனம் தூக்கலாய் இருந்தாலும். இப்போது கேள்விகள் 4. 1. நான் யார்? 2. லெனின் யார்? 3. எதற்காக கொலை? 4. எங்கே, எப்படி, எப்போது? பதில் 1. காகிதத்தை கூழாக்கி சின்ன சின்ன அலங்கார சிலைகள் செய்வார்கள், அறிவீர்களா? அது மாதிரி ஒரு சிலையை வேஸ்ட் காகிதத்திற்கு பதிலாக பணம் இருக்கிறது பாருங்கள், பணம். அதையே போட்டு கூழாக்கி செய்து வாங்கும் வல்லமை சாரி, என்னிடம் இல்லை, என் அப்பாவிடம் உண்டு. எங்க அப்பன் ஒரு கிறுக்கன். பொண்டாட்டி, அதாவது என் அம்மா செத்து 10 வருடம் ஆயிற்று. நான் ஒத்தை பிள்ளை. சிலருக்கு ஊர் முழுக்க கடன் போல இவருக்கு ஊர் முழுக்க சொத்துக்கள். கொல்லைப்புறத்து வளர்ப்பு முயலுக்கு தீவனம் வாங்க டிரைவர் டொயோட்டோ கார் எடுத்து போவான். அவ்வளவு பணம். மனுஷன் போதும் என்று நிறுத்தி கொள்ளலாம் இல்லையா? மாட்டார். தினமும் 6 மணிக்கே என்னமோ கல்யாண முகூர்த்தம் தவறிவிடக் கூடாதென்பது போல எழுந்து சரக் சரக் என்று ஷேவ் செய்து கொள்வார். லொங்கு லொங்கு என்று கடற்கரையில் ஓடிவிட்டு வந்து உட்கார்ந்து விரல் வலிக்க வலிக்க ஃபோன் ஃபோன் ஃபோன். அப்புறம் ரப்பர் இண்டஸ்ட்ரிக்கு போய் மேலும் மேலும் கோடி கோடியாய் குவிப்பதில் தீவிரம். என்ன புத்தி இது? என்னை பாருங்கள், நான் ஏதாவது அலட்டிக் கொள்கிறேனா? ஜில் என்று அதிகாலையில் விழித்து ஒரு அரை மணி நேரம் படுக்கையில் புரளல். அப்புறம் குளித்து நீட்டாய் டிஃபன். கார் எடுத்துக்கொண்டு சுனில் சந்திப்பு. 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கு என்ன புரோகிராம் என்று தீர்மானிப்போம். ஒரு நாளைக்கு ஸ்காட்ச் அருந்தி வீடியோவில் நீலப்படம். ஒரு நாளைக்கு உங்கள் கனவு கன்னிகைகளான சினிமா நட்சத்திரங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து உயர்ந்த அறையில் வாலண்டரி டிஸ்க்ளோசர் ஸ்கீம். இப்படி வறுத்த நிலக்கடலை மாதிரி சூடாய் தினங்கள் நகரும். என் அப்பாவுக்கு என்னை பிடிக்காது, உருப்படு உருப்படு என்று தலையில் அடித்து கொள்வார். ஒரு நாள் சொத்து பூராவும் அறக்கட்டளைக்கு எழுதி வைத்துவிட்டு காசி போகப் போகிறேன் என்பார் அடிக்கடி. நீ என்னமோ செய், எப்படியோ ஒழி, ஆனால் உனக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம், அதில் மட்டும் விளையாடினாய் என்றால் நான் நெற்றிக்கண் திறப்பேன் என்றார். சேச்ச, அந்த ரேவதி இல்லை, என் அத்தையின் அவலட்சணமான மகள். என் இடுப்பு உயரம் இருப்பாள். ஜாக்கெட்டுக்கு 110 சென்டிமீட்டர் துணி எடுப்பதாக கேள்வி. இந்த ஆளுக்கு மூளை வேண்டாம்? சின்ன வயதில் செய்து கொடுத்த சத்தியமாம். அப்புறம் மேற்படி சத்தியம் என் அம்மா செத்தபோது மறுபடி புதுப்பிக்கப்பட்டதாம். இதில் இவர் பிடிவாதமாயிருக்க நான் காதலித்தேன். சுனில் மூலம் அறிமுகமான இனியா. இனியாவுக்கு இனிமேல்தான் வயது 20 வரும். உடலின் முக்கியமான அங்கங்களுக்கு காற்று தடை கூடாதென்று லூசாக அணிந்து டக் டக் என்று வருவாள். நான் தொட்டிருக்கிறேன். சி, கையைத்தான். 4 சந்திப்புதான். இதோ பார் இனியா, நான் உன்னை லவ் யூ, நீ என்னை லவ் யூ வா, என்ன சொல்ற? எஸ் ஆர் நோ என்றேன். டபுள் எஸ் என்றாள். அப்போ வா, கட்டிப்பிடிக்கலாம். மகாபலிபுரம் கடற்கரையோரமாக உடைகளின் நுனிகளை நனைத்து கொண்டு ஜமாவாய் ஓடினோம். கேமராவை வைத்து தலையை சிலும்பச் சொல்லி திரும்பச் சொல்லி கிளிக் கிளிக். 1 பானம் 2 குழாய்கள் எல்லாம் ஆச்சு. இந்த பத்மினி கோலாபூரி சமாச்சாரம் இருக்கிறதே, அந்த நெருக்கமான கட்டத்தில் முகம் பிளஸ் முகமாய் ஆரம்பித்த போதுதான். பதில் 2. கிளிக் என்று அவன் புகைப்படம் எடுத்துவிட்டு சிகரெட் தொங்கும் உதடுகளை அகலமாய் விரித்து சிரித்தான். உட்கார்ந்திருந்தபடியே தனது மோட்டார் பைக்கை உதைத்து உசுப்பி, டேய் டேய் நில்லு நில்லு என்று நான் துரத்த காற்றில் கரைந்து போனான். என்ன கவலை என்றாள் இனியா. என்னவா? நாம முத்தம் கொடுக்கறத போட்டோ எடுத்துட்டான். போறான் விடுங்க. பாவி, உனக்கு வெக்கமே இல்லையா? இப்படி சில்லியா கேட்கக்கூடாது. ஏதோ ஆசை, எடுத்துட்டான், இனிமே என்ன பண்றது? சரி வா, விட்ட இடத்துல இருந்து தொடரலாம் என்று உதடுகளை வட்டமாக வைத்து கொண்டு நெருங்கினேன். அவன் பெயர் லெனின். சொன்னது போனில். இன்னொன்றும் சொன்னான். தம்பி, நீ என்ன செய்ற? உடனே புறப்பட்டு பீச்சுக்கு வர்ற? ஔவையாருக்கு பக்கத்துல நிக்கிறேன், வா, சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். இதில் அவன் தம்பி என்றது எனக்கு பாஸ்பரஸ் உஷ்ணத்தை தந்தது. ராஸ்கல், நாகரிகம் இல்லாமல் அந்தரங்கமான தருணத்தில் போட்டோ எடுத்ததும் இல்லாமல் தம்பி வா என்கிறான். வணக்கம் அண்ணே என்றேன் காரிலிருந்து இறங்கி. சொன்னபடி வரியே, பெரிய இடத்து பிள்ளைன்னா சரிதான், கரையோரமா போயிடுமா? நான் என்ன உன் காதலியா? ஒதுக்குப்புறமா போறதுக்கு எதுக்கியா எங்களை கேட்காம போட்டோ பிடிச்ச? இரு, போலீஸ் இருக்கான்னு பாக்குறேன் உன்ன. லெனின் சிரித்தான். என்ன சிரிப்பு இது? வில்லன் சிரிப்பு. வில்லனா? பின்ன உன்னை மிரட்டி பணம் வாங்க போறேனே, வில்லன் தானே நான். எப்படி எப்படி மிரட்டி? யார? என்ன பணம் வாங்க போறியா? யாரு? ஏங்கிட்ட இருந்து. செஞ்சது படு அயோக்கியத்தனம். பேச்சில் என்ன வீராப்பு? இதோ பாரு, உன்னை நான் மன்னிச்சிடுறேன். அந்த போட்டோ நெகட்டிவை கொடுத்துடு, இல்லைன்னா போலீஸ்கிட்ட போவேன்.
மிஸ்டர், நீ போலீஸ் கிட்ட போ, நான் உங்க அப்பா கிட்ட போறேன். அப்பா கிட்டயா? எதுக்கு? அதைத்தான் உட்கார்ந்து பேசலாம்னு சொல்றேன். கொஞ்சம் நடந்து மணலில் உட்கார்ந்தோம். இங்க பாரு, பிரிண்ட் எவ்வளவு நல்லா வந்திருக்கு. காட்டப்பட்டது கலரில் முத்த காட்சி. அட, நல்லா எடுத்திருக்கியே என்றேன். இதே மாதிரி உங்க அப்பா கிட்டையும் பாராட்டு வாங்க வேணாமாண்ணா? அதனாலதான் அவர்கிட்ட காட்டுறேன்னு சொல்றேன். நல்ல ஐடியா. அவருக்கும் இந்த மாதிரி கலைத்திறமை உள்ளவங்களை ஊக்குவிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நீ அவசியமா காமி, நிச்சயமா பரிசு கொடுப்பாரு. இரு பாவி, இந்த படத்துல இருக்கிறது நான்டா. அதனால என்ன, கலைத்திறமைய மட்டும் பாப்பாரு அவரு. ஏய் விளையாடுறியா? அதெல்லாம் சின்ன வயசோட சரி. இது எங்க அப்பா பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? நான் சொல்லட்டுமா சார்? தெரியுமா உனக்கு? சொல்லு பார்க்கலாம். 2 விதமா அவர் செயல்படலாம். சில விசேஷ தலைவலி மாத்திர மாதிரி. ஆமா, ஒன்னு என் பிள்ளையே இல்லைன்னு துரத்திட்டு சொத்து எல்லாம் தர்மம் பண்ணிடுவாரு. எப்படியா தெரியும் உனக்கு? ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இது. இப்போ செஞ்சிருவாரு. கொடுமை. 2வது விதம் என்னன்னா, உன் அத்தை பெண் ரேவதிய அடுத்த முகூர்த்தத்துல உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இது மகா கொடுமை. இதுக்கு முதல் ஐடியாவே தேவலாம் இல்ல என்று நான் பதறினேன். ஏய், எப்படி இதெல்லாம் சொல்ற? எப்படி தெரியும்? நீ என் மனசாட்சியா என்று அவனை கிள்ளினேன். என்றான். இல்ல, நீ மனசாட்சி இல்ல, மனுஷன். சொல்லு. அப்புறம் நீ தான் சொல்லணும். என்ன ஜோசியம்மா? நான் உங்க அப்பாவை பார்க்கட்டுமா வேணாமான்னு? இதென்னையா அசட்டுத்தனமா கேக்குற? போண்டியா போய் இப்படி பீச்சு மணலுக்கு வந்துருவேன்யா. ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா மறுநாளே மொட்டை அடிச்சு ஆண்டியா போயிடுவேன். எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இதுக்குத்தான் வர சொன்னியா? பேரம் பேசலாம்னு வர சொன்னேன். நீ தான் குதர்க்கத்திலே நிக்கிறியே. சரி, பேரம் பேசு. ஒரே விலை, கரார் விலை 50,000. நான் என் காரை விற்கிறதா இல்ல. உன் காரை விலைக்கு கேட்கல. என் நெகட்டிவ் விலை இது. அடப்பாவி, அநியாயம் இது. வேணும்னா ஒரு 5 ரூபாய் குறைச்சிக்கோ. 49,995. ஆமா, மேல வரி சர்சார்ஜ் எதுவும் இல்லையே? இல்ல. அவ்வளவு பணத்துக்கு நான் உடனடியா எங்க போவேன்? உனக்கு ஒரு சலுகை தரேன். என்ன? 10,000 10,000 5 தடவைகள்ல கொடு. விஜிபியில வேலை பாக்குறியா நீ? கேலி போதும். என்ன சொல்ற? ஒழுங்கா திருப்பி தந்துருவியா? 5வது தவணை முடிஞ்சதும் தருவேன். வீடு எங்க இருக்கு? அதான் நடக்காதுமா. எவ்வளவு திட்டம் போட்டு எத்தனை நாளா உன்னை ஃபாலோ பண்ணி விவரம் சேகரிச்சு இந்த படம் எடுத்தேன் தெரியுமா? 4 நாளைக்கு ஒரு தவணை. ஒவ்வொரு தடவையும் போன்ல நான் சொல்ற இடத்துக்கு பணத்தை கொண்டாந்து தரணும். ஓகே என்றான். சரி, இந்த படத்தை நான் வச்சுக்கிறேனே, இனியா கேட்டா என்றேன். அவன் யோசித்து, சரி வச்சுக்கோ என்று எழுந்தான். பதில் 3. ஒரு மனிதனாகப்பட்டவன் டங் கிளீனர் உபயோகித்து நாக்கு சுத்தத்தை கவனிக்க வேண்டும். சரி, வேண்டாம். அட்லீஸ்ட் அது அசைவதால் உண்டாகும் வார்த்தையாவது சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு பெரிய தேசத்தின் பெரிய தலைவரின் பெயரை வைத்துக்கொண்ட அந்த லெனின் தன் கடுகு சைஸ் புத்தியை காண்பித்து விட்டான். 5 தவணைகளில் பணம் முழுக்க வாங்கி கொண்டு செந்தமிழில் ஒரு பழமொழியை இயம்பினான். பொன்முட்டையிடும் வாத்தை யாரேனும் எரிப்பார்களோ? தெரியலையே. எரியறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாலும் மூர் மார்க்கெட்ல விசாரிச்சு பார்க்கலாம் என்றேன். அசடா இருக்கியே தம்பி. இத பாரு, மறுபடி தம்பி தம்பின்னு சொல்லாத. பேச்சு மாறக்கூடாது. சொன்னபடி நான் பணம் கொடுத்துட்டேன். நெகட்டிவ் எடு. நல்லா இருக்கே கதை. இந்த 5 தவணையில நீ கொடுத்தது நம்ம நெகட்டிவ்க்கு வெறும் அட்வான்ஸ். பாவி என்றேன். மறுபடி பேரம் பேசுவோமா? நான் அம்பேல். அப்போ நான் உங்க அப்பாவை பார்க்கலாமா? டேய், இது நியாயமா? முத்தம் கொடுக்கறது மட்டும் நியாயமா? என் காதலிக்கு நான் முத்தம் கொடுப்பேன். நல்லால வருது வாயில. இப்ப என்னையா பண்ணணுங்கிற? இந்த மண்ணுல 2 போடு பார்க்கலாம். யாரு போட்டாலும் 2 தான். நீயே போடு. நீயே போடு. என்னையாது மந்திரிக்கிறதுக்கு ஓம் போடுற மாதிரி கண்ட வேலையும் சொல்றியே என்று விரலால் 2 என்று எழுதி போட்டாச்சு. பக்கத்துல முட்டை போடு. நான் என்ன வாத்தா? அப்புறம் குஞ்சு பொறின்னு வேற சொல்லுவ போலிருக்கே. கோலா முட்டை. பள்ளிக்கூடத்துல வாங்கின மார்க்க போடுன்னு சுலபமா புரியுற மாதிரி சொல்லியிருக்கலாமே என்று ஒரு சைபர் போட்டுவிட்டு, இதென்ன 20ன்னா உன் வீட்டு நம்பரா? இன்னொரு முட்டை போடு. சரி, இன்னொன்னு போடு. சரி, போட்டாச்சு. 2000. என்ன 2000? அந்த வருஷம்தான் நெகட்டிவ் தருவியா? இன்னும் 2 சைபர் போடு. ஒரு வழியா மொத்தமா சொல்லி தொலையா. உன்னோட பெரிய இழவா இருக்கு. போட்டாச்சு. 2 லட்சம் வருது. இன்னும் போடணுமா? போதும், எனக்கு இது வேணும். இந்த மண்ணா? அதுல நீ எழுதியிருக்கிற தொகை. வாட்? ஆசைக்கு ஒரு லிமிட் வேணாமா? மைதாஸ் கதை தெரியுமா? 2 லட்சம் போட்டு ஒரு சூட்கேஸ் தந்தா அதை தூக்கிட்டு போற வழியிலேயே எடறி விழுந்து செத்துடுவ. பெண் பாவம் பொல்லாதது, ஆண் பாவம் அதை விட பொல்லாதது. இங்க நீ 2 பாவமும் சேர்த்து படம் பிடிச்சு வச்சு மாஸ்டர் பாவமா மிரட்டுற. என்ன சொல்ற முடிவா? இத பாரு, ஒரு எல்லைக்கு மேல எதுலையும் சலிப்பு வந்துடும்.
போய் காமிச்சா காமிச்சுக்க போயான்னு என்ன சொல்ல வச்சிடாத. இந்த தடவையும் நீ நேர்மையா நடந்துக்குவேன்னு என்ன நிச்சயம்? சத்தியமா இந்த தடவை நெகட்டிவ் தந்துருவேன். இந்த லெனின் சத்தியம் செய்ய மாட்டான். மிச்சத்தை நான் சொல்றேன், செஞ்சா அதை மதிக்க மாட்டான். இல்ல, கண்டிப்பா என் குலதெய்வம் மேல ஆணையா வார்த்தை பிசக மாட்டேன். உன் குலதெய்வம் யாரு? கிருஷ்ணன். அந்த ஆளு மகா கில்லாடி திருடராச்சே. நம்பிக்கை இருந்தா சரி, இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட போறேன். சரி சரி, நம்பிக்கை வைக்கிறேன். ஆனா இந்த தொகை உடனே புரட்ட முடியாது. நாளைக்கு ஃபோன் பண்ணு, யோசனை பண்ணி வைக்கிறேன் ஒரு வழி. சொல்லுங்கள் வாசகரே. இப்படி என் தலையில் சட்னி அரைக்கிறானே, என் தலை என்ன ஆகும்? சத்தியமாக இவன் மறுபடி நெகட்டிவ் தரப்போவதில்லை. பொன்முட்டையிடும் வாத்து என்று என்னை வர்ணித்த போதே இவன் உள்ளம் உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் கறக்கப் போகிறான். வைக்கோல் கன்று குட்டியை நக்கிக் கொண்டு கறந்துக்கோ என்று சும்மா நிற்க நான் என்ன பசுமாடா? ரோஷம் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதே, அது எனக்கு மட்டும் இல்லையா? நம்பிக்கை துரோகிகள் நாட்டில் உலவலாமா? ஆகவேதான் இந்த பயலை தீர்த்து கட்டுவது என்று ஸ்ட்ராங்காய் தீர்மானித்தேன். பதில் 4. 2 இடுப்பிலும் கை வைத்து கொண்டு, சாரி அவசரம். 2 கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்ட இனியா குனிந்து நிமிர்ந்து சிரித்தாள். இனியா சிரித்தால் எனக்கு பிடிக்கும். பல்வரிசைக்காக அல்ல. சிரிக்கும்போது உடல் முழுக்க அதிரும். அதிரும்போது வேண்டாம், அது தனி ட்ராக். ஏன் சிரிக்கிற இனி? நீங்க கொலை செய்ய போறீங்களா என்று வாக்கியத்தை வார்த்தை வார்த்தையாக பாஸ் கொடுத்து சொன்னாள். ஏன் கூடாதா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு வீரம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அது சந்தர்ப்பம் வர்றப்போ முழு வேகத்தோட வெளிப்படும். அட, சீரியஸா தான் சொல்றீங்களா? உன்னோட உள்ளாடை சைஸ் 36ங்கிறது எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம் நான் சொல்றதும். கோபத்தையும் செக்ஸையும் இணைக்கிறீங்களே, சகிக்கல. இப்ப என்ன, அந்த போட்டோகிராஃபரை தீர்த்து கட்டணும், அவ்வளவுதானே? ஆமா. உங்க வசதிக்கு இது பெரிய காரியமா? தொழில் முறையில கொலை செய்யறதுக்கு ரகசியமான நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது சரியா வராது. ஏன்? என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. நாளைக்கு அவனே திரும்பிக்கிட்டு பிளாக்மெயில் செய்வான். அதனால லெனினை நானே கொலை செய்ய போறேன். எப்படி? சாமர்த்தியமா. உங்களால முடியக்கூடியதா ஏதாச்சும் பேசுங்க. இனிமேல் தான் என்ன புரிஞ்சுக்க போற. அதுக்கேன் திக்குறீங்க? திக்கல. முதல்ல சொன்னது உன் பேரு. அப்ப என்ன உங்க திட்டம்? சொல்லாத செய்ன்னு ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு. அறிஞர் இல்லங்க, எழுத்தாளர். ஒரு எழுத்தாளர் அறிஞரா இருக்க கூடாதா? சந்தடி சாக்குல ஒரு வார்த்தை பாராட்ட விட மாட்டியே. சரி, யாரோ சொன்னாங்க, கவனிய செயல்பாட்ட என்று அவளை அணைத்து கொண்டேன். இந்த அணைப்புக்கும் உங்க கொலை திட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? சிம்பாலிக்கா சொன்னா புரியாதா உனக்கு? இந்த மாதிரி அவனை முதல்ல அன்பால அணைச்சு அப்புறம் அவன் வாழ்க்கையே அணைச்சிடுவேன். பர்த்டே மெழுகுவர்த்தியாது அவ்வளவு சுலபமா அணைக்கிறதுக்கு? அங்கதான் என் மூளை வேலை செய்யுது. எப்ப கிடைச்சது? என்ன, நான் அறிமுகமான தினத்துல இருந்து அதை பார்த்ததே இல்லையேன்னு கேட்டேன் என்று அவளை தள்ளி நிறுத்தி மென்மையாய் முறைத்து, பார் பெண்ணே பார், பயாஸ்கோப்புக்கார மாதிரியெல்லாம் பேசாதீங்க, கேட்க நல்லா இல்ல என்று அவள் சொன்னபோது ஒலித்த டெலிபோனின் ஒலி எனக்கு நன்றாய் இருந்தது. நான் அதை எதிர்பார்த்ததால் ஹலோ என்றேன். லெனின் தான் பேசுறேன் தம்பி. என்னமோ வழி யோசனை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியே, என்னாச்சு? யோசிச்சுட்டேன். இந்த பாரு லெனின்னு, நீ திருட்டு நகை வித்திருக்கியா? இல்லையே. அப்ப கத்துக்கோ. ஏன்? ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. ஊட்டியில எங்களுக்கு ஒரு பங்களா இருக்கு. இதுல ரகசியம் என்னப்பா இருக்கு? ரகசியம் அந்த பங்களாக்குள்ள இருக்கு. அது பூட்டியே இருக்கிற பங்களா. இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துரும்னு எதிர்பார்த்து ஒரு சமயம் கொஞ்சம் நகைகளை அந்த பங்களாவுக்குள்ள புதைச்சு வச்சாரு எங்க அப்பா. நீ என்னோட வந்தா அதுல இருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு நகையாத்தான் என்னால எடுத்து தர முடியும். பணமா புரட்ட வழி தெரியல. என்ன சொல்ற? சரி, எப்ப போலாம்? நாளை காலையில 7 மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு வரேன். வழக்கமா சந்திக்கிற இடத்துல நில்லு. புறப்பட்டு போகலாம். மறக்காம நெகட்டிவ் எடுத்துட்டு வரணும். கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அவ்வளவு பெரிய தொகை தரப்போறேல்ல, ஒரு சின்ன உதவி நீ எனக்கு செய்யணும். என்ன செய்யணும்? ஊட்டியில வச்சு விதவிதமா என்ன கலர் போட்டோ எடுத்து தரணும். இது என் ரொம்ப நாள் ஆசை. இவ்வளவுதானா? எடுத்து தரேன். அப்போ கரெக்டா காலையில வந்துருவியா? பால்காரன் கணக்கா டான்னு வந்துருவேன் என்று வைத்தேன். இனியாவை பார்த்து சிரித்தேன். எப்படி என் நகை கற்பனை? சரி, இப்படி பொய் சொல்லி ஊட்டிக்கு அழைச்சிட்டு போய் அது சஸ்பென்ஸ் இருக்கட்டும். அது என்ன அல்பத்தனமா ஒரு ஆசை? அதுலதான் இருக்கு திட்டத்தோட ஸ்விட்சு. அதெல்லாம் நல்லபடியா கொலை செஞ்சுட்டு வந்துருவேன். நல்லபடியா பரீட்சை எழுதிட்டு வரேங்கிற மாதிரி சாதாரணமா சொல்றீங்க. எனக்கு பயமா இருக்குங்க. நானும் வரட்டுமா? கொல்லன் பட்டறையில ஈக்கு என்ன வேலை? இன்னொரு ஈக்கு என்ன வேலையோ அதேதான் என்று என்னை காட்டினாள். நான் சற்று கோபமாக, ரத்தம் பார்த்து மயக்கம் போட்டுடுவ, அப்புறம் அபார்ஷன் ஆயிடும். என்னது? பதறினாள். என் திட்டம் அபார்ஷன் ஆயிடும்னு சொன்னேன். இங்கதான் முழுசா ஒரு முத்தம் கூட முடியலையே, அதுக்குள்ள வந்துருச்சே வில்லங்கம். நிஜமா கொலை பண்ண போறீங்களா? உன்னோட உள்ளாடையோட அளவு 30. போதும் போதும்,
போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு உங்களை தூக்குல போட்டுட்டா என் பூவும் பொட்டும் என்ன ஆகிறது? நீ பூவும் வைக்கிறதில்ல பொட்டும் வைக்கிறதில்ல, உனக்கு என்ன கவலை? உங்க உயிர் ஏன் உயிருங்க. அப்ப 2 பேரையும் சேர்த்து தூக்கு போட சொல்லிடலாம். இனி இவ்வளவு திட்டம் போடுறவன் போலீஸ்ல மாட்டிக்கிற மாதிரியா திட்டம் போடுவேன்? ஒரு விபத்து மாதிரி செட்டப் பண்ணிடுவேன். நீ கலங்காம வீட்டுக்கு போ. நான் ஊட்டிக்கு போய் அவனை சமாதி பண்ணிட்டு தனியா திரும்புறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. அசடு, போறதுக்கு முன்னாடி வெற்றிக்கு ஒரு வாழ்த்து முத்தம் கொடுத்துட்டு போ. பெற்றுக்கொண்டு இனிப்பாக உறங்கி காலையில் கார் எடுத்துக்கொண்டு போய் சொன்ன இடத்தில் நிறுத்தி குட் மார்னிங் என்றேன். இனிமேல் என்கிற அர்த்தத்தில் செய்முறை. கார் சென்னையின் எல்லையை தாண்டினதுமே லெனின் கையடக்க பிரதி மாதிரி ஒரு மினி கத்தியை எடுத்து காட்டினான். இத பாத்தியா கத்தி? ஊட்டி போனப்புறம் என்ன மாட்ட வைக்கிறதுக்கு ஏதாச்சும் திட்டம் போட்டன்னா இதால குத்தி தற்கொலை பண்ணிக்குவியா? உன்னை கொன்னுடு வேண்டாம் முட்டாள். என்னை பத்தின எல்லா விபரமுமே கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க நீ. நடுவே காருக்கு பெட்ரோல், வயிற்றுக்கு இட்லி தோசை என்று கார் பயணம் தொடர்ந்தது. லெனின் தனக்கு புகைப்பட ஆர்வம் வந்தது என்பதற்கு தன் பரோடா மாமாவில் ஆரம்பித்து என்னை தூங்க வைக்கிற ஒரு சுவையான சுயசரிதம் சொல்லிக்கொண்டே வந்தான். கழுத்தில் மாட்டியிருக்கும் வெளிநாட்டு கேமிரா இவன் சொந்த கேமிராவாம். நான் கொடுத்த பணத்தில் போன வாரம் காசி செட்டி தெருவில் வாங்கினதாம். மேற்படி செய்தி என் ஆத்திரத்தில் நெய் ஊற்றியது. வாடா வா, இந்த கேமிராவை வைத்துக்கொண்டுதான் உன்னை பழி வாங்க போகிறேன். ஊட்டிக்குள் என் கார் நுழைந்த போது மாலை மணி 5 ஆகிவிட்டது. ஓ லவ்லி கிளைமேட் என்று ஆங்கிலத்தில் வியந்தான். சாலை ஓரமாக காரை நிறுத்தி என்னை இறங்கச் சொன்னான். காரின் பக்கத்தில் ஸ்டைல் வரவழைத்து கொண்டு நான் நிற்க அவன் ஸ்மைல் ப்ளீஸ் எல்லாம் சொல்லாமல் முழங்காலை மடக்கி கிளிக் செய்தான். அப்புறம் காரின் பானட் மேல் ஏறி சாய்ந்து கொண்டு தனியாக வானம் பார்த்து கொண்டு பக்கவாட்டில் ஒரு பூவை கிள்ளிக்கொண்டு மலமல என்று கிளிக் அடித்தான். இருப்பா, இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடாத, நம்ம பங்களாவை சுத்தி பிரமாதமா லொகேஷன் இருக்கு என்றேன். அதனால என்ன, நிறைய ரோல் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு நன்றி கடன் மாதிரி நான் இதையாவது செய்ய வேணாமா? கேட்கவே மறந்துட்டேனே, நெகட்டிவ் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஓ என்று ஸ்வெட்டருக்குள் உள்ளே அணிந்திருந்த சட்டையின் பாக்கெட்டை தொட்டு காண்பித்தான். இங்கே ஒரு பிரேக் அடித்து என் பங்களாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். மலையும் மலை சூழ்ந்த இடமும் ஊட்டி, அதில் பாறையும் பாறை சூழ்ந்த இடமும் என் பங்களா. சொற்ப விலையில் வந்ததாக தட்டிவிட்டார் அப்பா. கொஞ்சம் பழைய மாடல், அந்த பக்கம் இந்த பக்கம் இடித்து ரீமாடல் செய்ய வேண்டும். ஏனோ அப்பா செய்ய காலம் தாழ்த்தி வரும்போதெல்லாம் முதல் தர ஹோட்டலில் தங்கிக் கொண்டு ஒரு புராதான சொத்தை பார்வையிடுவது போல இதை பார்வையிட்டு செல்வார். நானும் சுனிலும் பல தடவை ஊட்டிக்கு வந்து இங்கே பழைய பங்களாவில் கோலாகலமாக தப்புகள் செய்திருக்கிறோம். தனிமையான இடமா? வசதியோ வசதி பாருங்கள், இப்போது கொலைக்கு கூட வசதி. என் பங்களாவின் முன்னால் காரை நிறுத்தினதும் லெனின் சந்தேகமாக கேட்டான். இதேதானா? இதே உபயோகிக்காம இருக்கு, பயந்துராத. உள்ள ஒட்டடையும் வவ்வாலும் இருக்காது. 3 பூட்டுக்களை திறந்து உள்ளே வந்து ஜன்னலாய் திறக்க குப்பையாய் இருந்தது பங்களா. மாடி ரூம்ல ஹீட்டர் இருக்கு, ஆனா டேங்க்ல தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல மோட்டாரை போட்டுட்டு வந்துடுறேன் என்று பின்பக்கம் வந்தேன். அந்த கிளிமூக்கு பாறை சௌகரியமாய் இருக்கிறதா என்று பார்த்தேன். இருந்தது. அதாவது வீட்டின் பின்னால் மரங்கள் தாண்டி கிளிமூக்கு சைஸில் ஒரு பாறை. அதன் மேல் ஏறி நின்று பார்த்தால் 200 அடிக்கு சரேல் என்று ஒரு பாறை பள்ளம், மறுபடி பாறை. அதாவது இந்த கிளிமூக்கு பாறையிலிருந்து அந்த பள்ளத்தில் யாராவது தவறி விழுந்துவிட்டால் மண்டை சிதறி சாவு சர்வ நிச்சயம். அதாவது நான் தள்ளிவிடப் போகிறேன். பிறகு வெயிட் அண்ட் சீ. மோட்டார் போட்டுவிட்டு உள்ளே வந்தேன். நீ சொன்ன மாதிரியே உன் பங்களாவை சுத்தி காட்சிகள் ரொம்ப ரம்யமா இருக்கே என்றான். கடைசியா நல்லா பாத்துக்கோ. என்ன, நீதானே சொன்ன நான் தர்ற நகையோட பம்பாய் போய் செட்டில் ஆக போறதா? சரி வா, இந்த லொகேஷன்ல வச்சு உன்னை படம் எடுக்கிறேன். குளிச்சு வேற ட்ரெஸ் போட்டுக்கலாமே, சீக்கிரம், அப்புறம் வெளிச்சம் போயிடும். இப்போ உள்ள வெளிச்சத்துல கொஞ்சம் படம் எடுத்துடலாம், அப்புறம் குளிச்சு ட்ரெஸ் மாத்தி வேற எடுக்கலாம் என்றான். சரி என்று பின்புறம் வந்தோம். தூரத்து மலைகளை பள்ளத்தாக்குகளை ஏன் பங்களாவை பின்னணியாக வைத்து என்னை பலவித போஸ்கள் கொடுக்க சொல்லி கிளிக் செய்தான். சீக்கிரம் குளிச்சிடலாம் என்றான். மாடி அறைக்கு வந்தோம். முதல்ல நீ குளிச்சிடு என்றான். நான் குளித்துவிட்டு கதவை திறந்த போது எனக்கு முதுகு காட்டி அவன் அந்த முத்த நெகட்டிவை கையில் வைத்துக்கொண்டு ஒளிப்பதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்க நான் கதவை மூடிக்கொண்டு இடுக்கு ஏற்படுத்தி கவனித்தேன். மட்டமான ஐடியாவை தேர்ந்தெடுத்து கட்டிலில் மெத்தைக்கு அடியில் செருகி வைத்தான். நான் சில நிமிடம் இடைவெளி கொடுத்து விசிலுடன் வெளியே வந்து, போலெனின் தண்ணி சூடா இருக்கு என்றேன். அவன் துண்டெடுத்து சென்று கதவு சாத்தி கொண்டதும் நான் அந்த நெகட்டிவ் திருடி ஜன்னல் வழி வெளிச்சத்தில் வைத்து பார்த்து அது முத்தக்காட்சிதான் என்று நிச்சயப்படுத்தி கொண்டு தீப்பெட்டி எடுத்து
நெருப்பில் பொசுக்கி ஜன்னல் வழியே சாம்பலை வெளியேற்றினேன். எனக்கு திருப்தி இல்லை. எத்தனை திமிர் இருந்தால் ஒரு கோடீஸ்வரனின் ஒரே பையனான என்னை மாங்காய் மடையனாக்கி 50,000 மிரட்டி மிரட்டி வாங்குவான். இவனை கொன்றால்தான் என் ஆத்மா சாந்தியடையும், இல்லாவிட்டால் வேறு எவளையாவது அடையும். ஆகவே என் தீர்மானத்தில் மாற்றமில்லை. அந்த புகைப்பட கலைக்கல்லன் குளித்து உடை மாற்றியதும் கேமராவை கையில் எடுத்துக்கொண்டு, இதோ பார், இப்ப படம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு திரும்பி வந்ததும் நீ புதைச்சிருக்கிற இடத்த தோண்டி நகையை எடுத்து தர. நீ திரும்பி வந்தால்தானே. எங்க புதைச்சதுன்னு தெரியுமில்ல? நல்லா தெரியும். எங்க? பூமிக்குள்ள. அதான். எந்த இடத்துல? இந்த பங்களாவுக்குள்ளதான். பங்களாவுக்குள்ள எங்க? சொல்வேனாத. 20-30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எல்லா நகைகளையும் நீ கேட்டா என்ன பண்றது? உன்னை ரூமுக்குள்ள வச்சு சாத்திட்டு நான் தான் எடுத்து தருவேன். சரிவா, வெளிச்சம் போயிடும் என்றான் உற்சாகமாக. மறுபடி கொள்ளை பக்கம் வந்தோம். இப்போ எந்த இடத்துல உன்னை நிக்க வைக்கலாம் யோசித்தான். லெனின், நான் ஒரு ஐடியா சொல்றேன். அதோ பாரு, கிளிமூக்கு பாரு. அங்க போய் 2 பேரும் நின்னுக்கலாம். இந்த பங்களா எனக்கு பின்னாடி வர்ற மாதிரி ஒரு படம் அடி. நல்ல ஐடியா. 2 பேரும் அந்த பாறை மேல் ஏறி நிற்க, குளிர்காற்று காதருகில் சீறிக்கொண்டிருக்க, ஏரியா முழுக்க ஒரு சொறிநாய் கூட காணோம். லெனின் எட்டி பார்த்து விட்டு, அம்மாடி, இது அபாயமான இடம், போஸ் கொடு, சீக்கிரம் எடுத்துடலாம் என்றான் கேமராவில் கண் புதைத்து. இப்போது நான் பாறையில் ஆபத்தில்லாத இந்த முனையில், எனக்கு நேர் பின்னால் பங்களா, அவன் பாறையின் ஆபத்தான விளிம்புக்கருகில். கமான் சிரி என்றான். நான் சிரித்துக்கொண்டே அவன் எதிர்பார்க்காத அந்த வினாடியில் சடார் என்று அவனை நோக்கி ஓடி வந்து 2 கைகளாலும் அவன் மார்பை பிடித்து தள்ள, ஏய் ஏய் என்று பயமிரட்சியுடன் விழி விரிய தடுமாறி பின்புறம் செங்குத்தாய் காற்றில் பயணம் செய்து சிதர் தேங்காய் சத்தம் கேட்டது. மெல்ல எட்டி பார்த்தேன். ரத்தம் மாடர்ன் ஆர்ட் வரைந்திருக்க, கபாலம் சிதறி முகத்தின் உறுப்புகள் கோரமாக சிதைந்து செத்துப் போயிருந்தான் லெனின். ஓடி வந்து காரை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி உள்ளே ஓடி, ஐயகோ இன்ஸ்பெக்டர் என்றேன். நான் அந்த ஸ்டேஷன் இல்ல, ஊட்டி என்றார். நான் இன்னாரின் பையன் என்றதும் எழுந்து நின்று கை குலுக்கினார். மரியாதை முதல் இன்னாருக்கு. அதாகப்பட்டது சார், நான் சினிமால நடிக்கலாம்னு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இருக்கட்டும், அதுக்கு முதல் காரியமா கலர் கலரா என்ன போட்டோ எடுத்துக்கணுமா வேணாமா? வேணும். அதுக்கு ஊட்டி சிறந்த இடமா இல்லையா? ஆமா. அதனாலதான் லெனின்னு ஒரு போட்டோகிராஃபரை அழைச்சிக்கிட்டு வந்தேன். எனக்கு ஒரு பங்களா இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு பாறை மேல நின்னு என்ன போக்கஸ் பண்ணிக்கிட்டே பின்னால நகர்ந்தானா, தவறி பாறையிலிருந்து 200 அடி கீழே இன்னொரு பாறையில விழுந்து செத்து போயிட்டான். வாட் என்றார். ஜீப்பில் நிறைய பேர் வந்தார்கள். படம் எடுத்து பாடி தூக்கி கேள்விகள் கேள்விகள். ஸ்டேஷனில் ராத்திரி 10 மணிக்கு, மிஸ்டர், உங்க அப்பா கிட்ட போன்ல பேசினேன், நீங்க அழைச்சிக்கிட்டு வந்தது உண்மைன்னு சொன்னாரு. நான் நல்ல பிள்ளையாக சொல்லிவிட்டு வந்திருந்தேன். பாடிக்கு பக்கத்துல இருந்த கேமராவில் இருந்த பிலிமை டெவலப் செஞ்சு பார்த்தேன். வாஸ்தவம், உங்களை விதவிதமா போட்டோ எடுத்திருக்காரு. இது விபத்து தான். இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு நீங்க போலாம் சார். ராஜ மரியாதையாக அனுப்பி வைத்தார். நான் பங்களாவை 3 பூட்டு போட்டு பூட்டிக்கொண்டு இரவோடு இரவாக காரில் புறப்பட்டேன், குஷாலாக. இந்த இடத்தோடு கதையை ஸ்டாப் செய்துவிட்டால் திட்டு விழும், கொலைகாரன் தப்பிப்பதா என்று. அந்த பாவம் எதற்கு எனக்கு? ஆகையால் தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்கள் கொலை செய்யலாகாது என்று நீதி கதையாகவே முடித்துவிடலாம். கிளைமேக்ஸ். நானும் இனியாவும் நீந்தி கொண்டிருந்தோம் ஒரே குளத்தில். எப்படி ஐயா சாமர்த்தியம்? பரவாயில்ல, கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு. துடைத்து கொண்டு நின்றபோது, சார் போன். போய் பேசினேன். ஹலோ மடையா, ஐ எம் சோ அண்ட் சோ என்றேன். மடையா மடையா. அட, இது என் அப்பாவின் குரல். என்ன டாடி என்றேன். உடனே வீட்டுக்கு வா. ஏன் டாடி? உன்னை பார்க்கறதுக்கு ஊட்டியிலிருந்து வந்திருக்காரு. யாரு? இன்ஸ்பெக்டர் ஒருத்தர். பக்கத்தில் நின்ற இனியாவை பார்த்து இழித்து, அது ஒண்ணுமில்ல, அந்த லெனின் வீட்டுல துக்கம் விசாரிக்க வந்திருப்பாரு. அப்படியே என்னை பார்த்து ஹலோ சொல்றதுக்காக வந்திருப்பாரு என்றேன். யாரு என்றாள். ஓ, நீ கேட்கல இல்ல, நான் பாட்டுக்கு வளர்றேன் பாரு. ஊட்டியிலிருந்து இன்ஸ்பெக்டர் யாரும் வரல என்ன தேடி. வா, போய் பாப்போம். பைப்புகைத்து உளவின அப்பா எங்களை முறைத்தார். யாராவ? எனக்கு தோழி மாதிரி. என்னமோ காட்டுறார் பாரு அவரு. சோஃபாவில் அமர்ந்திருந்த இன்ஸ்பெக்டரை, ஹலோ இன்ஸ்பெக்டர், சௌக்கியமா இருக்கீங்களா? குளிரெல்லாம் எப்படி ஊட்டில என்றேன் சிநேகிதமாக. அந்தால் சிரிக்க மறுத்தார். மௌனமாக ஒரு காகிதத்தை நீட்டினார். என்ன இது? படிச்சு பாருங்க. வாங்கி பார்த்தேன். ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு சென்னையில் உள்ள போட்டோகிராஃபர் லெனின் எழுதி கொண்டது. நலம் நலமறிய ஆவல். இப்பவும் நான் நாளைக்கு, அதாவது 7ஆம் தேதி ஊட்டிக்கு சென்னை கோடீஸ்வரர் தியாகராஜன் மகன் உடன் வருகிறேன். அவனை புகைப்படங்கள் எடுப்பதற்காக. எனக்கும் அவனுக்கும் ஒரு பகை உண்டு.
அவனுடைய காதல் லீலையை நான் புகைப்படம் எடுத்து விட்டதற்காக அதை திரும்ப பெற ஒரு திட்டத்தோடு ஊட்டி அழைத்து வருகிறான் என்று நினைக்கிறேன். அங்கே எனக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் அதற்கு அவன்தான் பொறுப்பு. இப்படிக்கு லெனின். மெஷின் இல்லாமல் நான் டைப் செய்தேன். மிஸ்டர், இந்த தபால் நேத்து போஸ்ட்ல வந்துச்சு. இதுக்கு என்ன சொல்றீங்க? இது வந்து உங்க திறமையை சோதிக்கிறதுக்காக நானே விளையாட்டா எழுதி போட்ட லெட்டர். ஷட்டப். கையெழுத்தெல்லாம் ஒத்து பார்த்துட்டோம். இது லெனின் ஊட்டி புறப்படுறதுக்கு முதல் நாள் மெட்ராஸ்ல இருந்து எழுதி போஸ்ட் பண்ண லெட்டர். படுபாவி, செத்த பின்னும் மார்பில் குத்துகிறானே. நியாயமா உங்களை அரெஸ்ட் பண்ணணும். ஆனா நீங்க இருங்க இன்ஸ்பெக்டர், இப்படி வாடா என்றார் அப்பா. இப்படி வந்தேன் தனி அறைக்கு. இதோ பாரா ராஸ்கல், எனக்குன்னு ஒரு பெயர் வச்சதை மறந்துட்டீங்களா? நீ பண்ணின காரியத்துக்கு பின்ன எப்படி கூப்பிடுறது? ஐயோ, நான் தள்ளவே இல்லப்பா அவனை. தெரியும்டா, உனக்கு அந்த தைரியம் எல்லாம் இல்ல. அட, என் மேல்தான் எத்தனை நம்பிக்கை. ஆனா அவன் என்னமோ நினைச்சுக்கிட்டு எழுதி போட்ட லெட்டர் இப்போ சூழ்நிலை காரணமா ஓ மேல சந்தேகப்பட வைக்குதே. நான் முதல்லயே அவர்கிட்ட பேசிட்டேன். ஒரு பெருந்தொகை கொடுத்தா விஷயத்த கப்சிப்புன்னு முடிச்சிடுறேங்கிறாரு. லைப்ரரியில இருந்து பெருந்தொகை எடுத்து தரலாமே, கூடவே கலித்தொகை 10 பாட்டு. இடியட், லட்சக்கணக்கில் பணம் கேட்கிறாரு. சரி, கொடுத்துருங்க. நான் ஏண்டா கொடுக்கணும்? நான் உங்க பிள்ளைப்பா. என்ன அவையில முன்னாடி உட்கார வைக்கிறது உங்க கடமைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. நீங்க முன்னாடி எல்லாம் உட்கார வைக்க வேணாம், தூக்கு மேடையில நிக்க வைக்காம இருந்தா போதும். அப்போ ஒரு கண்டிஷன். என்ன? நம்ம ரேவதிய அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிக்கிற நீ. ரெண்டும் ஒண்ணுதானப்பா. அதுல ஒரேடியா உயிர் போயிடும், இதுல கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். 10ஆவதுக்கு வெளியில நிக்குதே அந்த பொண்ணை நான் லார்ஜ் ஸ்கேல்ல காதலிக்கிறேன்டாடி. அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும், எனக்கு என்ன? நான் என் சொத்தையெல்லாம் ஒரு அறக்கட்டளைக்கு. தெரியும் தெரியும் என்று பரிதவித்தேன். வேற வழியே இல்லையா? இல்ல. தூக்கு மேடையா மனம் மேடையா? பட்டிமன்றம் நடந்து முடிந்து மனம் கருத்து சொன்னது. கொஞ்சம் கொஞ்சமாய் சாவதே மேல். அப்பாவின் கண்டிஷனுக்கு சம்மதிக்க அவர் இன்ஸ்பெக்டரை அந்தரங்கமாக அழைத்து போய் பெட்டி கொடுக்க அவர் நீளமாய் சிரித்து விடை பெற நான் இனியாவிடம் வந்து விவரம் எல்லாம் சொல்லி, நான் நிஜ கைதியா ஆகாம இருக்கிறதுக்காக சூழ்நிலை கைதி ஆயிட்டேன். இனி என்ன மறந்து மன்னிச்சிடு, இல்லன்னா மன்னிச்சு மறந்துடு. அது எப்படிங்க முடியும்? அப்போ உன் ஸ்தானத்துக்கு முன்னால ஒரே ஒரு வார்த்தை சேர்க்க அனுமதி. புரியல. நீ இப்போ எனக்கு என்ன ஸ்தானம்? காதலி. முன்னால கல்ல அப்படின்னு ஒரு வார்த்தைய. நான் முடிக்கும் முன் துடிப்பாக என்னை அறைந்துவிட்டு வெளியேறினாள். என் இனியா இனி யாரோ? என் அப்பா அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தின் படியும் நான் ரேவதியின் கழுத்தில் தாலி கட்டிய போது அழுதது புகை காரணமாக என்று எல்லோரும் நினைக்க கடைசியாய் ஒரு துக்கடா. கல்யாணம் முடிந்த மத்தியானம் சத்திரத்தின் ஒரு அறையில் கல்யாணத்திற்கு வந்த ஊட்டி இன்ஸ்பெக்டரும் என் இடியட் அப்பாவும் சன்ன குரலில் என்னமோ பேச நான் காது கொடுத்து கேட்டேன். இன்ஸ்பெக்டர், உங்க உதவி இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்க முடியாது. என் விருப்பப்படி. எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நீங்க தான். உங்களுக்கு உதவாம என்ன சார்? உண்மையிலேயே நடந்த விபத்து மரணத்தை கொலை மாதிரி அவரை பயமுறுத்த நானே லெனின் பேர்ல கற்பனையா எழுதி எடுத்துட்டு வந்த லெட்டரை உங்க பையன் பாடு சுத்தமா நம்பிட்டாரு. மகிழ்ச்சியும் துக்கமும் உங்களுக்கு மாறி மாறி வந்திருக்கிறதா? இப்போது எனக்கு வருகிறது. நல்ல வேளையாக அது கொலைதான் என்பதை அறியவே இல்லை. மகிழ்ச்சி. அதை வைத்தே மிரட்டி என்னை அப்பா மாட்டி வைத்தது துக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? கண்ட ரூமுக்குள்ள எட்டி பார்க்கலாமா? வாங்க இப்படி என்று என் கையை பிடித்து இழுக்கிற என் சக தர்மினியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த அவளிடம் எந்த விசேஷ அம்சமும் கிடையாது, உடல் அகலத்தை தவிர. சோகமாய் டாட்டா.